இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு மீன் குழம்பு தான். அதை எவ்வளோ சிம்பிளாக அதே சமயம் டேஸ்ட்டாக ஹெல்த்தாக வைக்கிறதுங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1/4 மூடி தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தையும் அது கூட சேர்த்துக்கோங்க. 1 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 25 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 தக்காளி பழத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் கொடுக்கும். புளி சேர்க்கறதுனால தக்காளி கம்மி பண்ணிட்டேன். இப்போ இதில் மல்லித்தூள் சேர்க்குறேன். அதாவது 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். மல்லித்தூள் தான் நல்ல திக்னஸ் கொடுக்கும். காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் 1 1/2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணால் கூட சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவைக்கு கல்லுப்பு. அப்புறம் நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலையும் இதில் சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாம் கட்டி விழாதபடி கை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உப்போ காரமோ கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எது கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம இப்போ அடுப்பில் ஏற்றிடலாம். அடுப்பில் ஏற்றி கொதிக்க வச்சிடலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். மீன் குழம்பு மண் பாத்திரத்தில் வச்சா எப்போவுமே அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. இப்போ நம்ம குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம இதில் மீனை சேர்க்கலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு ரொம்ப கொதிக்க விடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் தான். 5 நிமிஷத்தில் மீன் வெந்துடும். அதனால் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அதில் மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்துட்டு நீங்கள் கரண்டி விட்டு அடிக்கடி கிளறக்கூடாது. அப்படி அடிக்கடி கிளறணும் அப்படின்னா மீன் உடஞ்சி போயிடும். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீனும் வெந்துருச்சு. நீங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை அப்படியே குழம்பு மேலே சுற்றி ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம மற்ற குழம்புக்கெலாம் தாளித்து விடுவோம். இந்த குழம்புக்கு எண்ணெயை மட்டும் ஊற்றினா போதும். குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாசனை சும்மா ஆள தூக்கும். அவ்வளோதான், நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.